4000 கோடி 5000 கோடி ப்ராஜெக்ட் ஒர்க்கை எந்த வெங்காயத்துக்கோசமாக அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான். டாய்லெட்லாம் உள்ள இடிஞ்சு விழுந்திருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல வந்து சின்ன கிராக்ஸ் எல்லாம் இல்ல, பயங்கரமான கிராக்ஸ் இருக்கு. இட் இஸ் ரிஸ்கி ஃபார் ஆல் தி சில்ட்ரன். கேட்குறேன், மெட்ரோவில் வேலை செய்கிறவனையும் கேட்குறேன், கட்சி நடத்துகிறவனையும் கேட்குறேன், சிஎம்இ சேர்த்து தான் நான் கேட்குறேன். உங்கள் பிள்ளை இறந்துட்டா நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இந்த மாதிரி இருந்தால் சேஃப்டி இருக்குங்களா? பிள்ளைங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் எங்களால்? வேற பில்டிங் கேட்குறோம், இந்த பில்டிங் நாங்கள் அனுப்ப மாட்டோம். எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம். வெஜிடபிள் எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது. அந்த ஃபோனை கொடுத்து பாருங்க சாப்பிட்றாங்க. மறுபடியும் ஆன்லைன்ற எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். அட்டெண்டன்ஸ் வந்து அவங்க யார் அட்டெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு? லீவ்னா லீவ். அவங்க ஃபாதரே சொல்லிட்டாங்க, எங்க கிட்ட இல்லைங்க, இங்க நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பேச. 8 மணிலேருந்து வந்திருக்கோம். நான் இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுக்குன்னா மெட்ரோ இங்கே நோண்டிட்டு இருக்காங்க. அது நோண்டதுனால என்னன்னா ஸ்கூலுடைய நிறைய இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, கிராக் விட்டுருச்சு. அதோட வந்து பசங்களை உள்ளே வந்து நம்ம அனுப்புறதுக்கு பயமாகவும் இருக்குது. இடிஞ்சு விழுந்த பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதனால சேஃப்டிக்கோசம் என்ன பண்ண போகிறாங்கன்னு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு கேட்க வந்தோம். மெட்ரோ கிட்டே பேசிட்டு சொல்கிறான்னு இருக்காங்க. மெட்ரோக்காரன் ஒன்றும் சொல்ல போதில்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன படித்தவன் அப்படி தான் சொல்லுவான், அவனுக்கு வேலை ஆகணும். நீங்கள் நாங்கள் அப்படி குழந்தைங்க வச்சுன்னு விட முடியுமா? அதுக்காக என்ன பண்ணுங்க, இப்போ மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஃபாதர். நாங்கள் பேசியிருக்கோம் என்னென்னா பசங்களுடைய சேஃப்டி, அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக ஒரு இடம் கேட்டிருக்கோம் படிக்கிறதுக்கு, நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே ஸ்கூலில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. மெட்ரோ கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம், சிஎம் கிட்ட கொண்டு போய் எங்கே போனாலும் சரிங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் இது. 4000 கோடி 5000 கோடி ப்ராஜெக்ட் ஒர்க்கை எந்த வெங்காயத்துக்கோசமாக அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான். சரிங்களா, மெட்ரோக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகே பக்காவாக இருக்குது பக்கா இருக்கான்னு அடுத்தவொன்னே பச்சைமாக அவன் சம்பாதிச்சுக்கிறாங்க கோடி கோடியாக. எல்லாத்துலேயும் கமிஷன் வச்சுன்னு உட்காந்து சம்பாதிச்சு கிடப்பான். அவனுக்கு வேலை நடக்கணும். பிள்ளைங்க எது பண்ணா என்ன அவனுக்கு அப்படியே நான் தான் என்ன சொல்லுவான், நான் அவங்களுக்கு வந்து இழப்பீடு தரேன் அப்படின்னு தான் சொல்லுவான். பிள்ளைங்க உயிருக்கு அவனுக்கு இழப்பீடு தருமா? சொல்லுங்கள். நான் ஒன்று கேட்குறேன், மெட்ரோவில் வேலை செய்கிறவனையும் கேட்குறேன், கட்சி நடத்துகிறவனையும் கேட்குறேன், சிஎம்இ சேர்த்து தான் நான் கேட்குறேன். உங்கள் பிள்ளை இறந்துட்டா நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? அதுக்கு நான் ₹1 தரேன் எக்ஸ்ட்ரா உங்களுக்குன்னா ஏற்றுப்பாங்களா? குழந்தைங்களை வச்சு தான் நீங்கள் ஒரு மலைக்கோட்டை கட்டுறீங்க. அதே மாதிரி தானே எல்லா பேரண்ட்ஸும் இது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்களே எதுக்கு? தான் பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும். கரெக்டுங்களா? நீங்கள் கொடுக்குற ஓகே ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு டமுக்கு கீழே வருது. உள்ளே போய் ஒன்றும் இல்லை, நீங்களே கேமரா எடுத்துன்னு போய்ட்டு பப்ளிக்கை காட்டுங்க, போய் காட்டுங்க பில்டிங் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள், உள்ளே போய் காட்டுங்க. இது எப்படி மெட்ரோக்காரன் வந்து இது பண்ணாங்க? அவன் படித்தவன் இத்தனைக்கும் என்ன பெரிய கோவம் தெரியுமா? படிக்காதவன் கிராமத்தில் இருக்கவன் ஒரு சின்ன இது ஒன்று உழுது பிரச்சனை என்னையா பண்ணுறது பிள்ளைக்கு கேள்வி அவன் அதை தான் கேட்பான். ஆனால் படித்தவன் அப்படி கேட்கவே மாட்டான். படித்தவன் அப்படி கேட்கவே மாட்டான். விஷயம் என்ன தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதுக்கு தான் படிக்கிறானுங்கன்னு தெரில, ஒன்றும் பண்ணல. குட் மார்னிங். ஆக்சுவலி எங்கள் பசங்க எல்லாருமே இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பட் இன்றைக்கி மார்னிங் தான் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் ஆச்சு. ஆக்சுவலி நேற்றே வந்து இந்த மாதிரி கிராக் விட்டுருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்னிங் 3rd ஃப்ளோர் ஷேக் ஆகிருக்கு. பசங்கள்லாம் உள்ளே விட்டுட்டு டீச்சர்ஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இது எங்கேயா அடுக்குமா? நீங்கள் சொல்லுங்களேன். எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ கேதர் ஆகிருக்காங்க. பாதி பசங்க உள்ளே இருக்காங்க. இப்போ தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க குரூப்பில், பசங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கவர்மெண்ட் எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட் இதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. மீடியாவில் இந்த மாதிரி இருந்தால் சேஃப்டி இருக்குங்களா? பிள்ளைங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் எங்களால்? சேஃப்டியாக வீட்டில் எங்களால் இருக்க முடியுமா? முதல்ல நிம்மதியாக இருக்க முடியுமா எங்களால்? எல்லாரும் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? படிக்கணுன்றது தானே அனுப்புகிறாங்க. சேஃப்டியாக இல்லாமல் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? அவங்க என்னன்றாங்க, ஆல்டர்னேட்டிவாக எங்களுக்கு வேறு பிளேஸ் வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். பட் ஆனால் அவங்க இருங்க ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வேறு பிளேஸ் கொடுத்தா மட்டுமே தான் நாங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புவோம்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு வேண்டாம். பசங்க நாங்கள் இன்னைக்கு யாருமே ஸ்கூலுக்கு அனுப்பல. முதல்ல எங்களுக்கு இடம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு மற்ற எல்லாத்தையுமே விட குழந்தைங்க சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதனா பண்ணி கொடுத்தாங்கன்னா மட்டும் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவோம். இல்லை யாரையும் ஒன்றும் அலோவ் பண்ணல. நாங்கள் கேட்டோம், நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு, பட் அவங்க எதுக்குமே அலோவ் பண்ணவே இல்லை. ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே இதுக்கு மட்டும் தான் சேர்ந்துருக்கோம். ஏன்னா எல்லாத்த விடமே எல்லா இன்சிடென்ட் விடமே இது ரொம்ப முக்கியம். இது மட்டும் தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக எல்லாருமே ஒன்றா எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறேன்றாங்க, நாங்கள் அது வேணான்றோம். எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம்.
எங்களுக்கு எல்லாருமே வந்து கிளாஸ் கொஞ்சம் பாருங்க, எல்லாருக்குமே ஆல்ரெடி பண்ணணுன்றதான் எங்களோட விருப்பமே. எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம், அதுதான் எங்களோட கோரிக்கை. அது என்ன சேஃப்டி வேணும், அதுதான் சொல்கிறேன். அவங்க ஆன்லைன் கிளாஸ் வைங்கன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு வேண்டாம். ஆல்ரெடி பண்ணால் மட்டும் எங்கள் பிள்ளைங்களை அனுப்பணும், அதுதான் எங்களோட கோரிக்கை. வேறு எதுவும் இல்லை. வேறு பில்டிங் கேட்குறோம், இந்த பில்டிங் நாங்கள் அனுப்ப மாட்டோம். சேஃப்டி எங்களுக்கு தெரியல. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சேஃபாக இருக்குங்கிற எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. விஷயத்த வந்து என்ன பண்ண முடியும், நடந்துருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சது அப்படின்வாங்க. ஆனால் பசங்களுடைய ஒவ்வொரு இங்கே அனுப்புகிறோன்னா உங்களை நம்பி தான் அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாதர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்த ஃபாதர் தான் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இதை வச்சு எப்படி நாங்கள் மட்டும் நம்பி அனுப்ப முடியும்? ஆல்ட்ரேஷனாக கொடுத்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இவங்க நல்லபடியாக கொண்டு போகிறாங்க, மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகேங்க, இந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணிட்டா. பாத்ரூம் கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருக்குது, அது சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணாங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். வேறு ஆல்ட்ரேஷனை தவிர எந்த வழியும் கிடையாது. ஆன்லைனில் ஒத்துக்கவே முடியாது. நிறைய பசங்களுக்கு கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணை பார்த்து இப்போ அன்னைக்கு நடந்த அந்த தப்பு ஆன்லைன்னால இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. ஒரு நார்மலாக எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது. அந்த ஃபோனை கொடுத்து பாருங்க சாப்பிட்றாங்க. மறுபடியும் ஆன்லைன்ற பேச்சுக்கே அது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஆல்ட்ரேஷனாக தயவு செய்து ஒரு இடம் கொடுக்கணும். இதை தவிர வேறு ஆப்ஷன் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. 3 பசங்களுக்கு வேறு இடம் மாட்டி தரேன்னு சொல்கிறாங்க. 9th 10th 11th 12th 13ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் லீவுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அது லீவ் சொல்றது வந்து ஒஃபிஷியலாக அவர் வந்து மெசேஜ் அனுப்பட்டும். இப்போ அவர் முன்னாடி என்ன சொன்னாருன்னா, கிளாஸஸ் வந்து நடக்கும், நீங்கள் அனுப்பாதீங்க. அவர் வந்து வெறும் ஓப்பன் டேலேருந்து தான் பேசுகிறாரு. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னு சொல்கிறோன்னா, ஒஃபிஷியலாக வந்து ஒரு மெசேஜ் போடுங்க, லீவ் விடுறோம், அது வரைக்கும் நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறோன்னா அது ஒரு மெசேஜாக போடுங்க. வந்த பசங்களுக்கு கிளாஸஸ் நடப்பாங்க. சில பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் அட்டெண்டன்ஸ் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி வேண்டாம், எல்லாரும் ஒன்றா இருக்கோம். அட்டெண்டன்ஸ் வந்து அவங்க யார் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறதுக்கு? லீவ்னா லீவ், அது மெசேஜாக அனுப்பட்டும். அவர் மெசேஜ் அனுப்பிச்சு எங்களுக்கு கிளியராக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கட்டும். அதுதான் எங்களோட இது. தேங்க்யூ. பில்டிங்கில் வந்து ஒரு கிராக்கு, சின்ன கிராக்ஸ் எல்லாம் இல்லை, பயங்கரமான கிராக்ஸ் இருக்குது. இட் இஸ் ரிஸ்கி ஃபார் ஆல் தி சில்ட்ரன். அங்கே போய் உட்காது, அது வந்து தெரியல, வீடியோ எடுக்கிறது கூட விடலை. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் தான் வந்து வீடியோ சுற்றி எடுத்திருக்காங்க. வீடியோஸ் நம்மக்கிட்ட இருக்குது, குரூப்ஸில் வீடியோஸ் இருக்குது, எவ்வளோ கிராக்ஸ் இருக்குன்னு. அது வந்து எவ்வளோ ரிஸ்க். ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அவர் வந்து ஈஸியாக சொல்கிறாரு வந்து எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி. அது ஆப்வியஸ்லி எங்களுக்கு பயமா இருக்கு, எல்லாருக்கும் பயமா இருக்கு. சேஃப்டி ஆஃப் த இது வந்து யாருக்கும் தெரியாம இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் நடத்துறது கூட வந்து யாருக்கும் தெரியல. நாங்கள் வந்து ஓப்பன் டேக்கு வந்த டைமில் தான் லாஸ்ட் இயர் இப்போ தெரிஞ்சது. இவ்வளோ மெஷின்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறது கூட யாருக்கும் தெரியல. இதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. எந்த பேரண்ட் கிட்டயும் கன்சென்ட் வாங்கலை. இந்த கொடுக்குற டைமில் கூட கன்சென்ட் வாங்கலை, எந்த பேரண்ட்க்கும் தெரியாது. ஸ்டார்ட் ஆன பிறகு தான் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது. இது க்ளோஸ் ஆகிடும் தான் சொல்கிறாங்க. எங்ககிட்ட சொல்லலப்பா, இன்ஃபார்ம் பண்ணாமலே இது பண்ணாங்க. ஏப்ரல் மேல தான் எங்களுக்கு தெரியும், மேல முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தாங்க, முடியல. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் சொன்னாங்க, ஆகஸ்ட்டும் முடியல. இப்போ செகண்ட் டன்னல் இறக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. செகண்ட் அனுப்புனாங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்க ஃபாதரே சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட இல்லைங்க, இங்கே நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் எப்படி அப்புறம் அனுப்ப முடியும்? பசங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சொல்லலை. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது தான் பசங்க எதுவுமே சொல்ல. வைப்ரேட் ஆகுது, டெய்லி வைப்ரேட் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. வைப்ரேட் ஆகுதுமா, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. டாய்லெட்லாம் உள்ளே இடிஞ்சு விழுந்திருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் வந்து டாய்லெட் இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்போ இவங்க ஸ்கூல் தரப்பில் இப்போ தான் நாங்கள் எல்லாருமே பேசி தாங்க சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பூஜா லீவ் வருது இல்லை, இந்த சரஸ்வதி பூஜா ஹாலிடேஸ் வருது இல்லை, அப்போ நாங்கள் உங்களுக்கு ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறோம். அது கூட 9th 10th 11th ஆல்டர்னேட் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, நாங்கள் லீவ் கொடுக்க மாட்டோம். அவங்க ஃபர்தராக அஃபிஷியலாக சொல்லணும், நாங்கள் லீவுனா உங்களுக்கு வேணால் நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மெட்ரோ ஒர்க்கு இது நடக்கும்போது இங்கே பசங்களை அனுப்ப முடியாதுங்க. ஸ்கூலை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, படிப்புலாம் எதுவுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக போகுது. இது எங்களுக்கு இன்டிமேட் பண்ணவே இல்லை, எதுவுமே தெரியாது. ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அது கேட்டதுக்கு இல்லை முடிஞ்சிடும், ஆகஸ்ட்டில் முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சிடுச்சுன்னா ஓகே. இப்போ செகண்ட் டன்னல் இறக்குறாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. குழந்தைங்களை எப்படி நாங்கள் தைரியமாக ஸ்கூலில் விட்டு நாங்கள் வீட்டில் இருக்க முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.